மாதிரியான ஆள் கிடையாது. அவர் எங்கள் சார் நல்லவருன்னு தான் நாங்கள் முதல்ல சொன்னோம். ஆனால் வந்து எங்கள் தலைமை ஆசிரியை தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண நாள் அன்னைக்கு சிறைச்சாலைக்குள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே எல்லா ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக வந்து நிர்வாணப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு எங்களை அப்படியே வந்து உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ஒன்றுக்கு அடிக்கிறது உன் மேலே படணும், அப்போ தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். 100 பேரும் அங்கே தான் வந்து ஒன்றுக்கு அடிச்சாகணும். நான் போர்வையை வச்சுக்குவேன். கையில் விலங்கு போட்டாங்க, கால்லையும் விலங்கு போட்டு அந்த எந்த நிலையில் வந்து ஒரு தகப்பனை பையன் பார்க்கக்கூடாதோ அந்த நிலையில் என் பையன் என்ன பார்க்குறான். திருச்சி பூவாளூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சதீஷ்குமார் என்ற ஆசிரியர் பணிபுரிந்தார். அவர் மீது வந்து போக்சோ வழக்கு பதிவுப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் வந்து கைது செய்யப்பட்டு மிக முக்கியமாக அதில் வந்து நீதியை நிலைநாட்டி சட்ட போராட்டம் நடத்தி இப்போ தற்பொழுது தான் வந்து அதில் குற்றமற்றவர் என வந்து அவர் தற்பொழுது நிரூபித்திருக்கிறார். அன்று என்ன சம்பவம் நடந்தது அவருடைய நாம் கேட்கலாம். சார் வணக்கம். அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த நீங்கள் ஏன் இந்த வழக்கில் சம்மந்தப்படுத்தப்பட்டீங்க? என்ன காரணம்? ஏன் உங்களை வந்து இந்த வழக்கில் சம்மந்தப்படுத்தினாங்க? நான் வந்து அரசு மேல்நிலைப் பள்ளி பூவாளூரில் வந்து 2008ஆம் ஆண்டுலேருந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். பள்ளிக்கு போகிறேன். அன்றாட வழக்கமாக இருக்கக்கூடிய பீரியட்ஸ்லாம் நடக்குது. தலைமை ஆசிரியர்கிட்ட போய் மேடம் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் வெளியில் வர்றேன். வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து என்னை வந்து வழிமறைக்கிறாங்க. வழிமறைச்சு சார் வந்து இந்த மாதிரி உங்களை வந்து ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர் பார்க்கணுங்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே போனப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் இல்லை, எஸ்ஐ மட்டும்தான் இருந்தாங்க. மீதி இருக்கக்கூடிய காவலர் இருந்தாங்க. அங்கே வந்து சார் நீங்கள் உட்காருங்க, இன்ஸ்பெக்டர் வந்துடுவாங்க அப்படின்ட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. பக்கத்தில் அருகாமையில் இருந்த ஒரு நண்பர் வழக்கறிஞர், அவருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, எதற்காக வந்து உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல, ஸோ நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டேன். அவர் ஒரு 10 நிமிஷத்தில் வந்தார். அவர் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு குற்ற வழக்கில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, ஒரு பொண்ணு வந்து இவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அந்த பொண்ணுடைய இணைந்து ஒரு அவருடைய மாணவி, இன்னொரு மாணவி ஃப்ரெண்டு, அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்களும் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு சிந்தனை, கண்டிப்பாக என்னோடய மாணவர்கள் அப்படி செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக அதே பள்ளியில், ஒரே பள்ளியில் வந்து பணியாற்றிட்டு இருக்கேன். எந்த ஒரு குற்ற வழக்கும் என் மேலே கிடையாது. எல்லாம் மாணவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப என்கிட்ட படித்த மாணவர்கள் இது மாதிரியான வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் ஏதோ வந்து ஒரு தவறுதல் நடந்திருக்குது, நீங்கள் கொஞ்சம் நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை அவங்க உங்களை தான் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரிட்டனாக கம்ப்ளைண்ட் வாங்கிட்டோம், அதனால் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நீதிபதி வந்து 15 நாள் நீதிமன்ற காவலில் வந்து இருக்கிறதுக்கு உத்தரவிடுறாங்க. சிறைச்சாலைக்கு வந்து திருச்சி மத்திய சிறைச்சாலைக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என் மனைவிட்ட நான் சொல்கிறேன், இதை நம்பாத, இது ஏதோ ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு விதிமீறல் இருக்குது, அதனால் இதை நம்ம கண்டுபிடிப்போம், நீயும் வந்து எந்த உணர்ச்சி வசப்படாத, முதல்ல யார் என்ன சொன்னாலும் கேட்காத, நம்பாத, இதில் ஏதோ வந்து பின்னணி இருக்குது, அதை நம்ம போக போக பார்த்துக்கலாம், பசங்களுக்கு இப்போதைக்கு இது தெரிய வேண்டாம், ஏன்னா பசங்க ரொம்ப சின்ன பசங்க, அதனால் அவங்களுக்கு தெரிய வேண்டாம், அவங்கள பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். என் மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து முதல்ல ஒழுங்காக வந்து டேப்லெட்டை சாப்பிடுங்க, உங்களோட உடல்நிலையை பார்த்துக்குங்க, நான் வக்கீல்கிட்ட பேசி நான் என்ன அதுக்குண்டான சட்ட விதிமுறைகளை பின்பற்றி நான் உங்களை வெயிலில் எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நான் உள்ளே வந்து பார்க்குறேன், நீங்கள் மனசை விட்டுறாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் வந்து சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டேன். சிறைச்சாலைக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கே தெரியும் அதோடைய நடைமுறைகள் எப்படி அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அவங்க வந்து குற்றம் செஞ்சவங்களும் அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல, குற்றம் இவங்க செஞ்சுட்டு வந்தானா செய்யாமல் வந்தானா அப்படிங்கிறது தெரிய போகிறதில்ல. உள்ளே போனோடனே எல்லா ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக வந்து நிர்வாணப்படுத்திடுவாங்க. அது வந்து அவங்களுடைய ப்ரொசீஜர், நிர்வாணப்படுத்தி உள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களா, ஆயுதங்களோ அல்லது வேறு ஏதாவது வச்சுருக்காங்களோ செக் பண்ணுறது அவங்களோட ப்ரொசீஜர். அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுறணும். அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு எங்களை அப்படியே வந்து உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் ஒரு ஆசிரியர் மட்டும் இல்லாமல் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க. மிக முக்கியமாக இது வந்து யார் இதை செஞ்சுருப்பாங்க, இது எதுக்காக இந்த செயலில் உங்களை வந்து இதில் சேர்த்தாங்க என்று கண்டறிய முடிஞ்சிச்சா? முடிஞ்சுங்க. அதாவது முதல்ல வந்து நான் வந்து முன்னாடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த
இதில் அந்த ஒரு மிடுக்கான பேச்சு, ஒரு மிரட்டல் தோணியில் இருக்கக்கூடிய பேச்சு அப்படி தான் இருக்கும். காவல்துறையில் பணிபுரிஞ்சீங்களா? ஆமாம் ஆமாம், காவல்துறையில் வந்து ஒரு 1.5 வருஷம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து டிஆர்பி எக்ஸாம் 2008 பாஸ் பண்ணி இந்த ஆசிரியர் பணிக்கு வந்தேன். அப்போ வந்து அப்போவும் அதே தோணியில் இருந்ததுனால அந்த பேச்சு வழக்கெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு மாணவி என்கிட்ட வந்து நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறப்பவே ஒரு மாணவி என்கிட்ட வந்து, சார் நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எனக்கு அழுகையே வந்துருச்சு. ஐயோ, என்னடா நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுடைய அக்கா தங்கச்சியாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு இதாக தான் இருக்கும். ஒரு மாணவி நம்மக்கிட்ட வந்து சொல்கிறா அப்படிங்கிறப்ப அது நம்ம ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அல்லது ஒரு என்ன ஒரு மனநிலைமையில் அவங்க வந்து நம்மளை வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப தான் இவங்களுக்கு சரி, இதையும் தாண்டி அவங்களுக்கு கல்வியும் தாண்டி அவங்களுக்கு வந்து தேவையான அடிப்படையையும் உதவி நம்ம வந்து செய்யணும். அதில் அந்த வந்து ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நலத்திட்ட உதவிகள் மாணவர்களுக்கு எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சது. முதல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வருடம் என்னுடைய சொந்த செலவில் வந்து யூனிஃபார்ம் எல்லாத்துக்குமே ஸ்கூல் முழுவதுமே எடுத்து கொடுப்பேன். ஏன்னா நான் அதில் 12 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு அந்த பாத்ரூம்ங்கிறது நம்ம வந்து பெண்களுடைய பாத்ரூம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம், கேட்கவும் மாட்டோம். பாத்ரூமில் வந்து அந்த மாதிரி போக முடியாது சார், உள்ளே ரொம்ப வந்து இதாக இருக்கும், டோர் கிடையாது அப்படின்னா. அப்போ வந்து பிஎட் ட்ரைனிஸ் டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், நம்ம டீச்சர்ஸ் இப்படிலாம் இருக்கா, என்ன நிலவரம் இப்படி இருக்குன்னு. அவங்க தான் சொன்னாங்க, இல்லை சார், ஆமாம் சார், அப்படி தான் இருக்கும், இப்போ வந்து எதுக்குமே வந்து தடுப்பு கிடையாது, அதனால் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குங்கிறப்ப நான் எங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட தெரிவித்தேன். அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலரு, வார்டு மெம்பர் அவங்கக்கிட்டலாம் வந்து தெரிவித்தேன். எந்த ஒரு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கிட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. சரி, இதை நம்மளே ஏன் முன்னெடுக்கக்கூடாது. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு விருது வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கோவை மாவட்டத்தில் வந்து அந்த விருதும் 50,000 பணம் முடிப்போம். சரி, விருது வாங்குறமோ இல்லையோ அந்த 50,000 நமக்கு பணம் வேணும், இதை வச்சு நம்ம வந்து ஏதாவது முன்னெடுப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருது வாங்கக்கூடிய அந்த மேடையிலேயே நான் அறிவிக்கிறேன், இந்த பணத்தை வச்சு, இந்த கொடுக்கக்கூடிய அந்த பணமிடிப்பை வச்சு நான் வந்து எங்கள் பள்ளிக்கு வந்து மாணவிகளுக்கான பாத்ரூம் வந்து கட்டலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே வந்து அங்கே இருக்கிறவங்களே வந்து ஒருத்தர் வந்து நான் சிமெண்ட் மூட்டை எல்லாமே நான் என்னோடய செலவில் நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து அப்படியே நான் வந்து கல்லெல்லாம் வந்து நான் ஏற்பாடு பண்ணி தரேன், செங்கல் எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணி தரேன். இப்படி ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. கூலி வந்து நான் வந்து என்னோடய சொந்த கை காசு போட்டு நான் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கூலி கொடுத்து அந்த பாத்ரூமை வந்து கட்டினோம். அது கிட்டத்தட்ட வந்து 10.5 லட்ச ரூபா செலவில் மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு தனியாகவும் மாணவிகளுக்கு தனியாகவும் அதிலே நாப்கின் இயந்திரமும் வச்சு, தானியங்கி நாப்கின் இயந்திரம், நாப்கின் எரியூட்டும் இயந்திரம், இது எல்லாத்தையுமே வச்சு வந்து கட்டி வந்து மாணவிகளுக்காக திறந்து இப்போ அது பயன்பாட்டில் இருக்குது, எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் செய்கிறதெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வந்து பேப்பரில் வருது, நாளிதழ்களில் வருது. அப்போ நாளிதழ்களில் வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அது பேசு பொருளாக மாறுது. ஸோ ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் இந்த அளவுக்கு செய்கிறாரு அப்படிங்கிறப்ப பாராட்டுகள், அதிகமான பாராட்டுகள் பேப்பரில் வர்றது, இதெல்லாம் வந்து கூட இருக்கக்கூடிய அந்த அந்த அவங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை, மேலதிகாரிக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துது. பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய மாணவியும் அவங்களுடைய அம்மாச்சியும் தான் அந்த வந்து அரசு மருத்துவமனையில் லால்குடிக்கு போகிறாங்க. அப்போ வந்து அங்கே மருத்துவமனையில் செக் பண்ணுறப்ப தான் வந்து தெரியுது இந்த மாணவி வந்து 3 மாத காலம் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ மருத்துவமனை தரப்புலேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தாய் தகப்பங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க கூலி வேலை பார்க்குறவங்க, சமையல் வேலை கூலி வேலை பார்க்குறதுனால அவங்கள்ட்ட வந்து ஃபோனு இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தது எந்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ ஸ்கூலுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலை சேர்ந்த ஒரு மாணவி, பள்ளியை சேர்ந்த மாணவி இங்கே மருத்துவமனையில் வந்து இருக்காங்க, அவங்க 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பள்ளியிலிருந்து வந்து அதிகாரி வந்து தலைமை ஆசிரியரும் ஒரு சில ஆசிரியர்களும் போகிறாங்க அந்த மாணவியை சந்திக்க. அப்போ தான் வந்து அங்கே தான் வந்து அது வரைக்கும் அந்த மருத்துவமனை டாக்டர் வந்து விசாரிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து யார் இந்த இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தரப்பில் விசாரிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா என் பேரெலாம் அப்போ அங்கே சொல்லவே கிடையாது. அந்த இதில் மருத்துவ அறிக்கையில் அவங்க கொடுத்த டாக்டர் ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது. ரிப்போர்ட்லேயும் வந்து என்னுடைய பேர் இல்லை, அந்த பெரியவருடைய பெயரும் அவர் பேர் மட்டும்தான் இருக்குது. அந்த பொண்ணு அந்த பேர் மட்டும்தான் அப்போ முதல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பள்ளியிலேருந்து சென்றதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பேச்சு, மன மாற்றம், அதுக்கப்புறம் அவங்களுடைய தாய் தகப்பன்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அவங்க வராங்க, வந்து கலந்து பேசுகிறாங்க. பேசுனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெயர் வருது, என்னுடைய பேர் சேர்க்கப்படுது. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் என்னுடைய பெயர் சேர்க்கப்படுது.
ஏன்னா முதல்ல நான் வந்து அந்த மாணவி மேலே பரிதாபம் தான் இருந்துச்சு. அவங்க பயந்துக்கிட்டு தான் வந்து நம்மளை வந்து நம்ம பேரை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறது விசாரணையில் போக போக தான் விசாரணையில் தெரிய வருது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ போலீஸ் வர்றாங்க. போலீஸ் வர்றப்ப அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து டாக்டர்கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த போலீஸ்கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்புறம் அதன் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணப்படுது, எஃப்ஐஆர் போடப்படுது. அதுக்கப்புறம் வந்து பள்ளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு வயது சான்றிதழ் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே தலைமை ஆசிரியர் தான் கொடுக்கணும். அப்போ வந்து அவங்கக்கிட்ட இருந்தும் வந்து எழுதி வாங்கப்படுறது. அது அவங்க கூட துணையாக இருக்கக்கூடிய மொத்தம் 26 ஆசிரியர்கள் அங்கே நம்ம வந்து வேலை பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆசிரியர்கள், ஒரு கிளர்க்கு. இவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக எழுதி வந்து என் மேலே பொய்யா வந்து எழுதி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்குண்டான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, அவங்க எழுதி கொடுத்த பேப்பர் எல்லாமே. ஸோ இதன் பேரை வச்சுட்டு தான் எனக்கு எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்படுறேன். அரெஸ்ட் பண்ணி என்னோடய மனைவி வராங்க. அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் அங்கே வந்து எனக்கு அறை ஒதுக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா 100 கைதிகள் இருக்கிற இடம். அங்கே வந்து 2 சிறுநீரகம் கழிக்கிற இடமும் 2 பாத்ரூம் போகிற இடமும் ஒரே இது தான், ஒரே ஒரு கட்டம் போட்டு இதுதான் இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட தான் என்ன உட்கார சொன்னாங்க. எனக்கு எப்போ சொன்னாலும் அது ரொம்ப கொஞ்சம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த ஒன்றுக்கு அடிக்கிறது உன் மேலே படணும், அப்போ தான் உனக்கெல்லாம் புத்தி வரும், நீங்கள்லாம் அப்போ தான் திருந்துவீங்க, உனக்கு இதுதான் இடம், இந்த இடத்த விட்டு நீ நகரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது 100 பேரும் அங்கே தான் வந்து ஒன்றுக்கு அடிச்சாகணும். நான் போர்வையை வச்சுக்குவேன். அவங்க வந்து அடித்தாங்கன்னா போர்வையை வந்து இதில் வச்சுக்கிட்டு தடுத்துக்கிட்டு தான் நான் நைட்டு படுத்துக்குவேன். ஏன்னா அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல தான் அவங்க வந்து இருந்தாகணும். சில பேர் வேணும்னே அடித்து நம்ம மேலே திரிக்கும். அது செய்ய முடியாது. அது மாதிரி நான் வந்து டேப்லெட் சாப்பிட்ற ஆள். காலையில் 4 டேப்லெட் சாப்பிட்ணும், நைட்டு வந்து ஒரு 7 டேப்லெட் சாப்பிட்ணும். 7 டேப்லெட் சாப்பிட்டோம்னா வந்து அதீத தூக்கம் வந்துடும், நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும். ஆழ்ந்த உறக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தலையில் அடிப்பாங்க, கொட்டுவாங்க, ஓங்கி உதச்சிட்டு ஓடிடுவாங்க, போர்வையை பொத்திக்குவாங்க, போர்வையை பொத்தி விட்டு மிதிச்சுட்டு ஓடிடுவாங்க. அது டெய்லியுமே வந்து அனுபவிச்சு தான். 28 நாட்களும் உங்களுக்கு இந்த ஒரு கொடூர சித்திரவதை தான் அங்கே நடந்துச்சா? உள்ளே போய் ஒரு வாரத்துக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து காலையில் நான் வந்து அங்கே லைப்ரரி இருக்கு, லைப்ரரி போயிடுவேன். லைப்ரரி போயிட்டு படிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் உணவருந்து வருவேன், திருப்பி இந்த மாதிரி ஒரு வாரம் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து பள்ளியை புறக்கணித்து மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது தெரியல. மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணி பள்ளி வகுப்பு போகாமல் இருந்திருக்காங்க. அப்போ இருந்த லால்குடி டிஎஸ்பி அப்போ இருந்தவர் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி உள்ளே போக சொல்லுங்கள், எல்லாம் வந்து பள்ளி வந்து ரெகுலராக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என் மாணவர்கிட்ட சொல்கிறேன், அப்பா இது வந்து ஏதோ ஒரு குற்றம் வந்து வேறு ஏதோ சம்பவம் நடைபெற்றிருக்கு, தவறுதலாக என் மேலே வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் வந்து பதட்டப்படாதீங்க, என் மேலே உண்மையான மரியாதை இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் வகுப்பு வரைக்கும் போங்க, எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், வகுப்பு புறக்கணிப்புங்கிறது இதுக்கு தீர்வாகாது, சட்ட ரீதியான தீர்வு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் தயவுசெய்து வகுப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாமே வந்து வகுப்புக்கு போயிருக்காங்க. அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பேப்பர்லலாம் வந்துச்சு. இது பேப்பரில் வர்றது வந்து சிறை உள்ளாரையும் வரும் பேப்பர். காலையில் எழுந்திரிச்சோன்னா எல்லாருமே படிப்பாங்க. அதை படித்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு என் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு வருது. உள்ளக்கூடிய சிறை அதிகாரிகளுக்கும் சக கைதிகளுக்கும் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம். சரி, ஆசிரியரை பார்த்து இவ்வளோ பேர் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்கிறப்ப இவர் மேலே தவறு இருக்குமா அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வந்து வருது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடர் துன்புறுத்தல்கள், நைட்டில் நிறைய தூக்கம் இல்லை எனக்கு உள்ளார அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து இருதய நோயாளிங்கிறதுனால எனக்கு மயக்கம் போட்டு நான் கீழே விழுந்துட்டேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சக கைதிகள் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அந்த சிறையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே இசிஜி இருக்கிறாங்க. அதில் இசிஜியில் வந்து அப்நார்மல்னு வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிவிட்டு அங்கே பார்க்க முடியாதுங்கிறதுனால என்னை திருச்சி ஜிஹெச்சுக்கு கொண்டுட்டு வராங்க. இந்த தகவல் வந்து என்னுடைய மனைவிக்கு போகுது. என்னுடைய மனைவிக்கு வந்து தகவல் போகுது, இந்த மாதிரி உங்கள் கணவரை வந்து ஜிஹெச்சுக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் சிறையிலேருந்து, நீங்கள் உடனே வந்து அங்கே போய் பாருங்கள் அப்படின்ட்டு. தகப்பனை ஒரு பையன் பார்க்கக்கூடாதோ அந்த நிலையில் என் பையன் என்ன பார்க்கலாம். ஏன்னா
கையில் விலங்கு போட்டாங்க, கால்லையும் விலங்கு போட்டு அந்த பெட்டோட வந்து இணைச்சிருப்பாங்க. காலில் வந்து இந்த காலில் ஒரு கேன் வந்து இந்த வலது கையில் வந்து விலங்கு போட்டு கையில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் அந்த மனைவி பதட்டமாக உயிரோடு இருக்காங்களா, என் புருஷன் என் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் ஒரு மனைவி ஒடியாராங்க, மகனும் ஒடியாராங்க. அந்த சுச்சுவேஷனில் என்னை பேசவும் விடலை. ஏன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிக்கு வந்து அக்யூஸ்டிட்டெல்லாம் பேசக்கூடாதுமா, உங்கள் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்காரா, கரெக்டாக இருக்காரா, உயிரோடு சாரி கரெக்டாக இருக்காரா, நிதானமாக இருக்காரா, பேசுகிறாரா, கையாட்டுப்பா, கையாக மட்டும் ஆட்டணும், பேசலாம் அலௌடு கிடையாது, கரெக்டாக இருக்கா, சரியாக இருக்காரா. பெரியவனுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ அப்பா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு. சின்ன பையன் அவன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு புரியல ஏன் அப்பாவை இப்படி கட்டி போட்டிருக்காங்க, இதனால் இல்லைப்பா இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு. நான் வந்து என் மனைவியும் அழுகுறாங்க, ஒன்றும் இல்லை சரியாயிடும், நீ பசங்களை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றேன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சட்ட போராட்டங்கள் வந்து நடத்துகிறோம். ஒரு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து திருப்பியும் வந்து சிகிச்சைக்கு பிறகு தொடர்ந்து சிகிச்சை வந்து ஒரு 5-6 நாள் சிகிச்சை போகுது. சிகிச்சைக்கு பிறகு வந்து என்னை வந்து கரெக்டாக பிப்ரவரி 20ஆம் தேதி, அன்றைக்கி தான் எங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி வந்து திரும்ப வந்து என்னை மத்திய சிறைக்கு திருச்சி சிறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்றைக்கி என் மனைவி நின்று பார்க்குறாங்க. கல்யாண நாள் அன்றைக்கி நான் அதை திரும்ப வந்து சிறைச்சாலைக்குள்ளே போகிறேன். நான் கூட்டிகிட்டு வந்த அந்த 2 காவலர்கள் கூட அழுதுட்டாங்க என்னை உள்ளே விடுறப்ப. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் எப்படியும் வந்து நீங்கள் ஜெயிச்சு வெளில வந்துடுவீங்க, வருத்தப்படாமல் போங்க, நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாதுன்ட்டு அவங்களுமே அழுதுகிட்டு என்னை கொண்டு போய் விட்டாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் இப்போ நினைக்கிறப்ப ரொம்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ளே போயிட்டு சட்ட போராட்டங்கள் நடத்துகிறாங்க எங்கள் மனைவி. வந்து பெயில் கிடைக்கிது, பெயில் கிடச்சின்னா வெளியில் வர்றேன். வெளியில் வந்ததுக்கப்புறமும் நான் வந்து அதை தான் நம்புகிறேன். சரி யாரோ மிரட்டியிருக்காங்க, பயந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குன்ட்டு. அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நினைப்பில் தான் நான் இருந்தேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து 3 பேர்த்துக்குமே வந்து இப்போ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்படுது. எனக்கு, அந்த மாணவிக்கு, சம்மந்தப்பட்ட மாணவிக்கு, அந்த பெரியவர் 55 வயது பெரியவருக்கு 3 பேர்த்துக்குமே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கப்படுது. இதில் வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து 1.5 வருஷம் கழித்து தான் வந்து அதுக்கு உண்டான அந்த பதிலே வருது, ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 99.9% வந்து அந்த பெரியவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது, அவருடைய குழந்தை தான், பெண் குழந்தை அப்படிங்கிறது. என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய செமனே கண்டறியப்படவில்லை, இவரை வந்து இந்த இதிலேருந்து நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடுது. இதுதான் முதல் ஆதாரம். அப்படின்னா உடலுறவு நடந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கன்னே கொடுத்துட்டாங்க டிஎன்ஏ ரிப்போர்ட்டில். ஆனால் நீதிபதி வந்து இந்த இது மட்டும் எனக்கு பத்தாது, இது மீதி இருக்கக்கூடிய 20 சாட்சியங்கள் இருக்காங்க, இந்த 20 சாட்சியங்களையும் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணி விசாரணை பண்ணிட்டு தான் தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எப்படி வந்து உங்களால் அந்த தகவல்லாம் திரட்டி நிரூபிக்க முடிஞ்சிச்சு நீதிமன்றத்தில்? மாணவி சொல்லி இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, வகுப்பறையில் உள்ளே வந்து நான் வந்து போகிறேன், போனதுக்கப்புறம் இவர் பின்னாடி நின்னார், பின்னாடி நின்றுட்டு என் வாயை வந்து கர்ச்சீப் வச்சு கட்டிட்டாரு, பின்னாடி கையை வந்து கயிறு வச்சு கட்டிட்டாரு, கதவை லாக்கு போட்டார், என்னை உள்ளே தள்ளிட்டு லாக்கு போட்டார், என்ன கதவை தாப்பா லாக்கு போட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு உள்ளே லாக்கு கிடையாது, எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே, எந்த பள்ளியிலுமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா மாணவர்கள் உள்ளே போயிட்டு லாக் போட்டு ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அரசு மேல்நிலை பள்ளியிலையும் உள்ள லாக்கு கிடையாது. அப்போ நாங்கள் அது வந்து என் மனைவி குறிச்சிக்கிறாங்க, என்னென்னா ஞாபகம் இருக்கோ சொல்லுங்கள், அதை நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப இதை சொல்கிறான், இதெல்லாம் வந்து அப்போ உள்ள லாக் இல்லைப்பா அப்படின்னு. ஆமாப்பா லாக் இல்லை, லாக்கு அப்படியே போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மாணவி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, நான் தட்டுனேன், கத்துனேன், ஆனால் யாருமே வரல, திறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே முரண்பாடு இருக்கிறத நம்ம வந்து வக்கீல்கள் வந்து கண்டுபிடிக்கிற, வாயை கட்டிட்டாரு முதல்ல போனோன்னே, 2வது கையை வந்து கட்டிட்டாருன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படி நீங்கள் கத்துனீங்க, எப்படி தட்டுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த மாணவியால் பதில் சொல்ல முடியல, பேசாமல் நிற்கிறாங்க.
பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பறை அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் வந்து 6ஆம் வகுப்பு இருக்குது, இந்த சைடு 10ஆம் வகுப்பு இருக்குது. அந்த வகுப்பறைக்கு கீழேயே தலைமை ஆசிரியர் அறையும் இருக்குது, அதுக்கு மேலே 6ஆம் வகுப்பு இருக்குது. அந்த வகுப்பறைக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய பில்டிங்கில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நடக்குது. ஸோ இத்தனை பேரும் வந்து அங்கே இருக்க வந்து நீ உள்ளே போனதுனால பார்க்கலையா, கத்துனது கேட்கலையா அப்படிங்கிறப்ப அவங்களால வந்து பதில் சொல்ல முடியல. ஏன்னா உண்மையாக இருக்க பட்சத்தில் அவங்களால பதில் சொல்லியிருக்க முடியும். அது இல்லாமல் அந்த கூட இருந்ததாக சொல்லக்கூடிய அந்த தோழி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ நீங்கள் 2 பேரும் தான் இருந்தீங்கன்னு சொன்னீங்க. அப்படிங்கிறப்ப ஏன் அந்த தோழி போயிட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கிட்டையோ அல்லது பக்கத்தில் இருக்க ஆணவர்கிட்டையோ ஏன் அவங்க சொல்லலை? அது இல்லாமல் நீங்கள் வெளியில் வந்தது எவ்வளோ நேரம் வந்து ஆச்சு? ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகுப்பறையில் எனக்கு 20 நிமிஷமாக உள்ள வச்சு போட்டி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லுறப்ப 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் யார்ட்டையும் சொன்னீங்களான்னா சொல்லலை. அந்த மாணவி பக்கத்தில் அந்த தோழி மாணவியும் யார்ட்டையும் சொல்லலையா? சொல்லலை. தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லலையா? சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஸோ இது முரண்பாடாக கருத்தாக மாறுபடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மேலும் கேட்குறப்ப கீழே வந்து அப்போ வந்து எப்போவுமே நான் சொன்ன மாதிரி 10, 11ஆம் 12ஆம் வகுப்புக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து ஈவினிங்கில் நடக்கும். ஈவினிங்கில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கீழே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. மேலே வந்து பிஇடி சார் நின்றுட்டு இருந்தார். பிஇடி சார் விசில் அடித்தாருங்களா? விசில் அடித்தார். எல்லாத்தையும் கீழே வர சொல்லுவாரா? வர சொன்னார். எல்லாமே கீழே வந்துட்டிங்களா அப்படின்றப்ப கீழே எல்லாருமே போனாங்க, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஆனால் எல்லாத்தையுமே வந்து பிடி சார் பூட்டிடுவார். பூட்டிட்டு எல்லாத்தையும் கீழே அனுப்பிச்சிட்டு தான் அவர் வந்து கேட்டை பூட்டிட்டு எப்போவுமே போவார். அன்னைக்கு அவர் பூட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிஇடி சார் அழைக்க போகிறார். அவரும் ஒரு சாட்சி, அந்த ஸ்கூலோட வாட்ச்மேன் இன்னொரு சாட்சி, 3வது சாட்சி வந்து எங்கள் பள்ளியோட தலைமை ஆசிரியை. அவங்கள விசாரிக்கிறப்ப அந்த பிஇடி சார்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து இல்லை சார், நான் வந்து விசில் அடித்து விட்டு எல்லாத்தையும் வந்து நான் வந்து எனக்கு அதுதான் பணியே, விசில் அடித்து எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டுருவேன், எல்லா இதையும் பூட்டிடுவேன், எல்லா இதையும் யாரும் இருக்க மாட்டாங்க, அன்றைக்கும் நான் எல்லாத்தையும் பூட்டிட்டேன், எனக்கு அதுக்கு மேலே தெரியாது அப்படின்ட்டு நிப்பாட்டார். அந்த பள்ளியோடைய இரவு காவலர் அவரை கேட்குறாங்க. அவர் வந்து நான் வந்து 8 மணிக்கு தான் சார் வருவேன், ஈவினிங் 6 மணிக்கு 5:30 மணிக்கெலாம் நான் வரமாட்டேன், 8 மணிக்கு மேலே இரவில் தான் நான் வருவேன், அதனால் எனக்கு இதை பற்றி வந்து எதுவும் தெரியாது அப்படின்ட்டார். தலைமை ஆசிரியர் வராங்க. தலைமை ஆசிரியருடைய கேள்விக்கு வந்து வக்கீல் கேட்குறாரு, இவருக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே நிறைய வந்து முரண்பாடு முன்னுரதங்கள் இருக்குதா அப்படின்னு. அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் வந்து நிறையா வாட்டி வந்து இவரை வந்து மேலதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, இவரும் சாரும் வந்து உங்கள் மேலே வந்து மேலதிகாரிகிட்ட வந்து புகார் தெரிவிச்சிருக்காரா, அதன் பேரில் வந்து விசாரணையெல்லாம் உங்கள் பேரில் நடைபெற்றுச்சா அப்படிங்கிறப்ப ஆமாங்க நடைபெற்றுச்சு, என் மேலே நிறைய வந்து புகாரும் வந்து இருந்துச்சு, நானும் அவர் மேலே நிறைய புகார் கொடுத்தேன், ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ள பூட்டு வந்து உங்கள் இதில் வந்து தாப்பா போடுற வசதி இருக்கான்னு கேட்குறாங்க. தாப்பா போடுற வசதி இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி கேள்விகள் கேட்குறப்ப அவங்க தலைமை ஆசிரியர் ஒத்துக்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு ஆமாண்ணா என்ன அவங்க நீங்கள் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடலைன்னு சொல்கிறாங்களா? என்ன ஒத்துக்கிட்டாங்க அவங்க? இல்லை, இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு வந்து அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இல்லை, பள்ளியில் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்பு இதே காவல்துறையிட்ட அவங்க சொன்னப்ப உங்கள் மீது குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க? அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுத்தப்ப இந்த மாதிரி வந்து வகுப்பறையில் இவர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் உள்ளது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க. மாணவியுடைய தோழின்னு சொல்லி ஒரு மாணவியை வந்து சாட்சியாக போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மாணவியிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி அந்த மாணவியை மிரட்டியிருக்காங்க. இது வந்து அந்த மாணவி நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி சொன்ன வாக்குமூலம் இப்போ நான் சொல்கிறது. சதீஷ் சார் வந்து அந்த மாதிரி பண்ண கிடையாது, அவர் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, அவர் எங்கள் சார் நல்லவருன்னு தான் நாங்கள் முதல்ல சொன்னோம். ஆனால் வந்து எங்கள் தலைமை ஆசிரியை தான் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி உன்னை படிக்க விட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை ஷீட்டில் வந்து என்கிட்ட சைன் வாங்கினாங்க, நான் சைன் போட்டு கொடுத்தது மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை, இது இவங்க சொன்னது எல்லாமே பொய் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நிரூபணமாகுது. யாரோ தூண்டுதல். ஒரு சதி திட்டம் போல தெரியுதா உங்களுக்கு? ஆமா, இது சதி திட்டம் தான், தட்டி திட்டம்லாம் மாதிரியெல்லாம் கிடையாது, இது வந்து முழுக்க சதி திட்டம். அவங்க வந்து அதாவது பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தாரோட இயலாமையையும் அவங்களுடைய அந்த வறுமையையும் இந்த நபர்கள் வந்து சில நபர்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன். இப்போ என்ன மனநிலையில் இருக்கீங்க? அடுத்ததான் நீங்கள் வந்து தமிழக அரசிடம் கேட்கக்கூடிய உங்களோட கோரிக்கை என்ன?
இந்த போக்சோ குற்றம் அப்படிங்கிறது வந்து மிக கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும். அதை வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, சரியான சட்டம்தான். அதில் வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆனால் ஒரு குற்றம் வந்து சுமத்தப்படும் பொழுது அதை வந்து சரியான முறையில் வந்து விசாரணை அதிகாரி வந்து விசாரணை செய்யணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உண்மையாக வழக்கு பதிவாகிறதும் இருக்குது, அதுக்கு கடுமையான தண்டனை நிச்சயம் தேவை, அது வந்து மாற்று கருத்தே கிடையாது அதில். ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது அதை முறையாக விசாரணை பண்ணுறது விசாரணைக்கு அதிகாரிகிட்ட மட்டும்தான் இருக்குது. ஒரு பாலியல் குற்றம் நடக்கும் பொழுது ஒரு மாணவி எந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறாளோ அதுக்கு சமமான வழியை வந்து பொய் வழக்கால் பாதிக்கப்பட்ட என்னை போன்றோரும் சந்திக்கிறாங்க. இதற்கு வந்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. இரண்டாவது வந்து இது என்னுடைய விடுதலை ஆன தீர்ப்பு நகலையும் அதற்கு பணிக்கு திரும்ப சேருவதற்கு உண்டான கோரிக்கை மனுவையும் வந்து என்னுடைய மேலதிகாரிகள்கிட்டையும் பள்ளிக்கல்வி இயக்குனர் மற்றும் பள்ளிக்கல்வி செயலாளருக்கும் வந்து நேரில் கொண்டுட்டு போய் கொடுத்துருக்கேன். அவங்களும் வாங்கி இப்போ வந்து பார்த்துட்டு தீர்ப்பு நகலை வந்து படித்து பார்த்தாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. படித்து எல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோ தூரம் வந்து நடந்திருக்கு, சரி நீங்கள் உடல்நிலையை பார்த்துக்குங்க, இது வந்து வந்து என்ன ப்ரொசீஜரோ அதுக்கு உண்டான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் அவர்களையும் நான் நேரில் போய் பார்த்தேன், அவரும் வந்து வாங்கி பார்த்தாரு. வாங்கி பார்த்துட்டு 2 மாத காலம்தான் நாங்கள் வந்து ஆயிருக்கு, ஸோ இதுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய போராட்டம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. விடுதலை ஆயிட்டாலே நம்ம வந்து அது குற்றம் இல்லைங்கிறது தான் அர்த்தமாகுது. ஆனாலும் இன்னமும் அங்கே நான் வந்து போகிறப்ப சில அதிகாரிகளும் சில மக்களும் வந்து பார்த்திங்கன்னா போக்சோ வழக்கா வரமான இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஏளன போக்கிலே இருக்கிறது, அந்த மனநிலையே இன்னும் மாறாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் போராட்டத்தில் போராடி நானும் எனது மனைவி மக்களும் வந்து ஜெயிச்சு நாங்கள் வெளியில் வந்தும் கூட இன்னும் எங்களுக்கு சரியான ஒரு அந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இன்னமும் அந்த போராட்ட வாழ்க்கையிலேயே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா எனக்கு பணி இல்லை, என் குடும்பத்தை வந்து எப்படி நான் காப்பாற்ற போகிறேங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய இந்த சம்பவத்தால் நாங்கள் இழந்தது நிறையா இருக்குது. எங்களுடைய சமூகத்தில் ஒதுக்கப்பட்டோம், நாங்கள் குடியிருக்கிற இடத்துல ஒதுக்கப்பட்டோம். என்னோட மகன்கள் பள்ளியில் வந்து அவங்க தனியாக ஒதுக்கப்பட்டு வச்சாங்க. ஸோ இது மாதிரி பல போராட்டங்கள் மத்தியில் இப்போ வந்து மீண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற பேரளவில் தான் இருக்கே ஒழிய எங்களுக்கு வந்து பணியை திரும்பி கொடுத்தா மட்டும்தான் அது வந்து முழுமையடையும்னு நான் நினைக்கிறேன். பள்ளிக்கல்வி இதை வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்படாமல் ஒரு பணி நீக்கம் செய்கிறது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு தண்டனையாக வந்து நான் கருதுகிறேன். இப்போவும் வந்து நான் வந்து மிகவும் கஷ்டத்தில் தான் வந்து இருக்கிறோம். அதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து மீண்டும் பணி வாய்ப்பை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை, தாழ்மையான கோரிக்கையாச்சு. உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெற வாழ்த்துக்கள்.